ஹலோ வீவர்ஸ், 42 வருடத்திற்கு பிறகு கோடி கடன் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய மிக மிக அற்புதமான சோமாவதி அமாவாசையானது நாளை மறுதினத்துல வரப்போகிறது. உங்களுடைய வீடுகளில் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, இந்த ஒரு அபூர்வமான சோமாவதி அமாவாசை அன்று உங்கள் வீட்டில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய வர கொத்தமல்லி வைத்து இப்படி மட்டும் ஒரே ஒரு திருமந்திரத்தை எழுதி வைத்து வழிபாடு செய்து கொண்டால் போதுங்க, உங்களுடைய அத்தனை விதமான கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்குங்க. செல்வ சேர்க்கையானது உண்டாக ஆரம்பிக்கும். பொதுவாகவே எல்லோருடைய வாழ்க்கையிலையும் கடன் பிரச்சனைகள் இல்லாம செல்வ செழிப்போடு நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு வாழணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கக்கூடுங்க. அப்படிப்பட்ட நம்முடைய நீண்ட நாள் ஆசைகளை பார்த்தீங்கன்னா நமக்கு உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அபூர்வமான நாளாகத்தான் நாளைய மறுநாளானது நமக்கு அமைய போகிறது. எனவே இந்த ஒரு சிறப்பான நாளை தவற விட்டாதீங்க. இந்த நாளில் சரியாக இரவு 8 மணி அளவில் தான் இந்த ஒரு எளிமையான பூஜைகளை செய்து நம்முடைய தலையெழுத்தையே நமக்கு பிடித்தமான முறையில் நம்ம மாற்றி அமைத்து கொள்ள போகிறோம். ஒரு சிலருக்கெல்லாம் சந்தேகமானது இருக்கலாங்க, எப்படிங்க இந்த வர கொத்தமல்லி நம்முடைய தலையெழுத்தை மாற்றி அமைத்து தரும் அப்படின்னு எல்லாம் சிலர் யோசிப்பீங்க. உண்மையாலுமே நம்பிக்கையோடு இதை நீங்க செஞ்சு பாருங்க. அப்போதுதான் இதனுடைய மகத்துவமானது என்ன அப்படிங்கிறத உங்களால பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ள முடியுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அதன் பிறகு நீங்களே ஒவ்வொரு அமாவாசை திதி அன்றும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களே பார்த்தீங்கன்னா செய்துட்டு வருவீர்கள். அந்த அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. ஏன்னா இந்த பரிகாரத்தை செஞ்சு பலருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடந்து இருந்திருக்கு. உடனடியாக கடன் பிரச்சனை தீருவதற்கு உரிய ஏதாவது ஒரு மாற்று வழியானது அவங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சிருந்தது. அதன் மூலமாக பல முன்னேற்றத்தையும் அவங்க சந்தித்து இருந்தாங்க. கடன் பிரச்சனைகளையும் தீர்த்து செல்வ செழிப்போடையும் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்கங்க. ஸோ அதனால தான் நீங்களும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு உறுதியாக சொல்றோம். எனவே வர கொத்தமல்லி வைத்து எப்படி நம்ம பூஜைகள் செய்ய வேண்டும், எந்த திருமந்திரத்தை நம்ம எழுத வேண்டும் அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2/9/2024 திங்கட்கிழமை அன்று தான் இந்த முறை அமாவாசை திதியானது வந்திருக்குங்க. அதாவது ஆவணி மாத அமாவாசையானது திங்கட்கிழமை அன்று வந்திருக்கு. பொதுவாகவே திங்கட்கிழமை என்று சொன்னால் அது சோமவாரம் என்று சொல்வோம், சந்திரனுக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு சோமவார அமாவாசையாகத்தான் இந்த முறையானது வந்திருக்குங்க. இந்த நாட்களில் நீங்கள் நீர்நிலைகளில் நீராடி வழிபாடு செய்து கொண்டால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டிலையும் உங்ககிட்டையும் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், ஆற்றல்கள், சக்திகள் எல்லாமே வெளியேறி நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்களானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு அற்புதமான சோமவார அமாவாசை அன்று தான் இரவு நேரம் சரியாக 8 மணி அளவில் தான் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்ய போறீங்க. பொதுவாகவே அமாவாசையுடைய இரவு நேரத்தில் பிரபஞ்ச சக்தியானது அதீதமாக இருக்கக்கூடுங்க. இந்த நேரத்தில் நாம ஏதாவது பிரார்த்தனைகள் வைக்கும் போது அதற்கு ஏற்ப முழுமையான பலனானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்குங்க. அதனால தான் இரவு 8 மணிக்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்துட்டு வரப்போகிறோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு பூஜை அறைக்கு முன்பாக அமர்ந்து கொள்ளுங்கள். பிறகு பார்த்தீங்கன்னா தனியா என்று சொல்லக்கூடிய வர கொத்தமல்லியை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க. அதாவது ஒரு சின்னதாக பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் இல்லைனா வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வர கொத்தமல்லியை எடுத்து அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா பரப்பி வச்சிடுங்க. பிறகு நீங்கள் வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பரை எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் வந்து ப்ளூ கலர் பேனாவால் பார்த்தீங்கன்னா ஓம் நம சிவாயா போற்றி, ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை எழுதிக்கோங்க. ஓம் நமச்சிவாயா போற்றி, ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை அந்த பேப்பரில் ப்ளூ கலர் பேனாவால் நீங்கள் எழுதிட்டு அந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா 4ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையில் வைத்து கொண்டு நீங்கள் எப்போதும் போல் சாமியை வணங்கும் போது நீங்கள் வந்து மனதார உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும், உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தையும் சொல்லிடுங்க. நீண்ட ஆயுள் பலம் எங்களுக்கு
இருக்கணும், நீண்ட ஆரோக்கியம் இருக்கணும், எங்களுக்கு செல்வ சேர்க்கை உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் பிரச்சனைகளும் எவ்வளவு இருக்கோ அந்த தொகை தீரணும் அப்படின்னு மனதார பார்த்தீங்கன்னா சிவன் கிட்ட நீங்கள் பிரார்த்தனை செய்துக்கோங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை வந்து அந்த கொத்தமல்லி இருந்தது இல்லையா, அந்த கொத்தமல்லியில் பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி விட்டுருங்க. அதாவது அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா வெளியே யாருடைய கண்ணுக்கும் தெரியக்கூடாது. அந்த வகையில் அந்த பேப்பர் கொஞ்சம் உள்ளையாக வச்சுட்டு அதற்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டு அப்படியே வச்சுடுங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமாவாசை திதியானது முடிவடையுது. அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி அதிகாலை ஒரு 5:23 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமாவாசை திதியானது ஆரம்பமாகி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை திதி முடியுது. ஸோ அமாவாசை திதி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த தனியால வச்சோம் இல்லையா, அந்த பேப்பரை எடுத்து நீங்கள் சிவபெருமானுடைய படம் ஏதாவது சிலைகள் இருந்தால் அதற்கு பின்னால் வச்சுடுங்க. இல்லை எங்கள் வீட்டில் சிவபெருமானுடைய படம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. உங்கள் பூஜை அறையில் எந்த படம் இருந்தாலும் அந்த படத்திற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா வச்சுடுங்க. பிறகு அந்த தனியா இருக்கு இல்லையா, அந்த கொத்தமல்லி, அதை நீங்கள் எடுத்து மீண்டும் ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அந்த கொத்தமல்லியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைவ உணவுகள் சமைக்கும் போது நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாங்க. இந்த தனியாவை வந்து கீழே போடுதோ இல்லைன்னா தண்ணியில் விடுவதோ இதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. ஏன்னா வந்து இது முழுக்க முழுக்க நம்முடைய நன்மைக்காக தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறோம். ஸோ அதனால் இந்த தனியாவை நம்ம மீண்டும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் எந்தவித தவறுமே கிடையாது. ஸோ இப்படி ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் பரிபூரணமாக பார்த்தீங்கன்னா உணர்ந்து கொள்ளலாங்க. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சோமவார அமாவாசை அன்று மறக்காமல் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. இந்த கொத்தமல்லிக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியானது அதீதமாக இருக்குது. செல்வத்தை ஈர்க்கும், நகையை பார்த்தீங்கன்னா சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட கொத்தமல்லியை வைத்து இந்த ஒரு சூட்சும சக்தி நிறைந்த அமாவாசை அன்று இந்த பரிகாரத்தையும் நம்ம சேர்ந்து செய்யும் போது அதீதமான சக்தியும் பலன்களும் நமக்கு உடனடியாக கிடைக்க ஆரம்பிக்குங்க. அதனால தான் இந்த ஒரு அபூர்வமான நாளை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஒரு பரிகாரத்தை யாரெல்லாம் நம்பிக்கையோடு செய்ய போறீங்களோ அவங்க எல்லோருமே கமெண்ட்ஸில் 3 முறை ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 3 முறை டைப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்களும் பார்த்தீங்கன்னா பரிபூரணமாக வேண்டிக் கொள்கிறோம். ஒரு வருடத்தில் 12 அமாவாசை திதிகளானது வருங்க. ஒவ்வொன்றுமே வெவ்வேறு முக்கியத்துவத்தை கொண்டு இருக்குங்க. அமாவாசைக்கு அப்படின்னாவே அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அமாவாசையானது மிக மிக சிறப்பானதாக கருதப்படுங்க. சோம என்றால் சந்திரன் என்று பொருள். சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமைகளில் வருவதால அதற்கு சோமவதி அமாவாசை அப்படிங்கிற ஒரு சிறப்பான பெயரானது இருக்குங்க. சோமவதி அமாவாசையானது திங்கட்கிழமையில முக்கிய அமாவாசையாக கருதப்படுகிறது. சோமவதி அமாவாசையானது இந்துக்களுக்கு ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. இந்த நாளில் நதியில் நீராடுவதும் அன்னதானம் செய்வதும் முக்கியமானதாக கருதப்படுதுங்க. இத்தலத்தில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபாடு செய்து கொள்வதால நல்ல பலன்களும் எதிர்மறை எண்ணங்களும் நீங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் செப்டம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தான் இந்த ஒரு சோமவதி அமாவாசையானது வருதுங்க. இந்த ஒரு அமாவாசை திதியானது செப்டம்பர் 2ஆம் தேதி காலையில் 5:21 மணிக்கு அமாவாசை திதியானது ஆரம்பமாகி செப்டம்பர் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று காலையில் 7:24 மணிக்கு இந்த ஒரு அமாவாசை திதியானது முடிவடைய போகிறது. அமாவாசையானது செப்டம்பர் 2ஆம் தேதி உதய திதியில் வருவதால இந்த நாளில் இந்த ஒரு அமாவாசையை தாராளமாக நம்முடைய வீடுகளில் அனுஷ்டித்து வரலாம். இந்த ஒரு சோமாவதி அமாவாசை அன்று எந்த ஒரு புனித நதியில் நீராடுவதும் மிகவும் புண்ணியமானதாகவே கருதப்படுங்க. இந்த நாளில் ஒருவர் கங்கையில் பார்த்தீங்கன்னா நீராடினால் அவர் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுவார் என்றும் அவருக்கு முக்தியின் கதவுகள் திறக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா இருக்கின்றது. இந்த நாளில் சுப வேளையில குளித்தால் அதிக பலன்களானது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குங்க. இந்த ஆண்டு சோமாவதி அமாவாசையில நீராடுவதற்கான மங்களகரமான நேரத்தை பற்றியும் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிந்து கொள்ளலாங்க. அதாவது திங்கட்கிழமை அதிகாலை பார்த்தீங்கன்னா 4:29 மணி முதல் 5:15 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மங்கள நேரமாக
அதிகமாக இருக்குங்க. இந்த நேரத்தில் நீராடுவது மிகவுமே நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுபடலாங்க. குளித்த உடனேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தானம் செய்துட்டு வரலாங்க. தானம் செய்வதற்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஏற்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்க கொடுங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு அருமையான சோமாவதி அமாவாசை நாளை பார்த்தீங்கன்னா தவற விட்டுறாதீங்க. மறக்காம உங்களுடைய வீடுகளில் கொத்தமல்லியை வைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு உங்களுடைய வீடுகளில் எப்பேற்பட கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து கொள்ளுங்கள். அதற்கு ஏற்ற ஒரு அருமையான நாளாக இருக்க கொடுங்க. ஸோ மறக்காம இந்த நாளை தவற வச்சாதீங்க. எளிமையான பரிகாரத்தை செஞ்சு வாழ்க்கையில முன்னேற்றத்தை பெற்றுக்கோங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.